பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது, நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம். மாமியார் ஓடச்சா உதவாத மண்சட்டி, எவ்வா மருமக கைப்பட்டா மண்சட்டியும் மண்சட்டி. தினசரி இது ஒரு தொடர்கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கினாப்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. கலகலப்பானது வீடு, கலகலப்பானது வீடு, அது கைகலப்பானாலே காடு. அடுப்படி தொடங்கி தெருப்படி வரைக்கும் சிறு சிறு குழப்பம், அதுதான் குடும்பம். அடிபடத்தானே மிருதங்க மேளம், நடப்பது நாளும் கச்சேரி. நடுவுல மாட்டு ஆம்பளமாவும் தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி. மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி, மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொன்சட்டி. தினசரி இது ஒரு தொடர்கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. கடவுளும் பூமியில் குடித்தானம் நடத்திட தலையில ஒரு முடி தேராதே. கடலுடன் வானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதே. சாமிக்கு மீதுவோ சம்பவம் நடக்கு. ஆமா, மாமியாரு மருமக மந்திரம் ஒலிக்கும். தினசரி இது ஒரு தொடர்கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா. சந்திச்சாலே கலக்கதாம்பா. जय जय रामा सीता रामा 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 जय जय अरे आदमी मेरा अटका யாரு ஹரீஷா? அட பாய், அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. டாய், இனிமே யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைடா. பட்டாபி த கிரேட் வரான்டா மாயத்துக்காரன். சாரி ஹரீஷ், ஓரமாக படுத்துக்கோ. கோபாலு, நான் சொல்லுறது கேளு. உன் பாம்பு மாட்டுலாம் வேலைக்கு ஆகாது. ஊடே அமைதியாகுது. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதான் கரெக்டான நேரம். எஸ்கேப் ஆயிடலாம். வா. எந்த பொருள் எங்க இருக்குன்னு அறியலாம். நீ போய் மெயின் சுவிட்ச போடு. போடுறேன். என்னோட தாத்தா தீவட்டி கொள்ளக்காரால் அடித்து துரத்துனவர். என்னோட தோப்பனார் முகமூடி கொள்ளக்காரால் அடித்து துரத்துனவர். இந்த பட்டாபியால் சைடில் குடுமி வச்சிருக்கிறவனையும் முடிக்குள்ள மூஞ்சியை வச்சுட்டு இருக்கிறவனையும் அடித்து துரத்த முடியாது. ஹலோ, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாயத்துக்காரனை ஏமாத்திட்டு ஓடிடலான்னு பார்த்தியா? விட்டுடுவேண்ணா. என்ன இது அடி விட மாட்டேங்கிறது? யாரும் அதை பிடிச்சிட்டு இருக்கிறது? என்னது கோயில் மணி சவுண்டு கேக்குது? செக் பண்ணுவோம். கரெக்ட். கோயில் மணி வசை தன்னை செய்ததாரே. பட்டாவி தொலைஞ்சா
இவன் சொட்டையில் முடி வளரட்டே. வா எஸ்கேப் ஆயிடலாம். எல்லாரும் தூங்கிட்டாங்க. வா வா. ஏலே, என்ன பெரிய பாப்பாவையும் தூக்கி கொண்டு போவோம். மூடிட்டு வாயா. எஸ்கேப் ஆகிறதுக்கு டைம் கிடைச்சுன்னு பார்த்தா சொல்லு. பொண்ணை தோல்ல தூக்கிட்டு போகும்போது போலீஸ்காரன் பார்த்தா எவன் பதில் சொல்றது? பேசாம வா வா. என்ற டிரான்சிஸ்டர் இதெல்லாம் ஒரு டேப் ரெக்கார்டர். டெக்னிக்கல் ப்ராப்ளம். செக் பண்ணி பார்ப்போம். ஏன் வெடிக்கல? இதுவரையில் நான் வச்ச பாம் வெடிக்காம இருந்ததில்லை. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ಈ ಪಾಟ್ ತಿರುಚಿ ಬರುದು. ಇದನ್ನ ಯಾರು ಬಾಂಬ್ ವೆಚ್ಚು? கண்ணாடி பார்க்கையில அங்க ಎಂದ ஒரு ಲವ್ಲಿ ಸಾಂಗ್. முன்னாடி தூங்க ಎಡೆ ಡೆಲ್ಲಿ ಎಂದ ಈ பாட்டு 2 தடவை வருது. இந்த படத்துல இந்த பாட்டு மொத்தம் 4 தடவை வருயா. ഞാൻ അറിയില്ല. കുറച്ച് ലാംഗ്വേജ് പ്രോബ്ലം. விளக்காயத்தே வக்கே ஒன்னு அமைதி அமைதி அமைதி. கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் ஒரேடியா பேசினா எப்படி? யாராவது ஒருத்தர் பேசுங்க. இந்திரா நகருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்தது. இப்ப கொஞ்ச நாளாவே தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தலைமை சரியில்லை, அவ்வளவுதான். இதுக்கு முன்னால நம்ம சங்கத்துக்கு ஒரு தலைவியை தேர்ந்தெடுத்தோம். அவங்க நம்ம பிரச்சனையை தீர்க்காம அவங்க பர்சனல் பிரச்சனையை தீர்த்திட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல என்ன பண்றது? அதனால இனிமே புது தலைவியை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரே வழி. என்னத்து கூச்சல் படுறேள்? என்னத்து கூச்சல் படுறேள்? தலைமை சரியில்லை நான் எடுத்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அம்மா சொல்றது சரிதான். இனி பழைய தலைவை நம்பி பிரயோஜனமே இல்ல. புதுசா ஒரு தலைவியை தேர்ந்தெடுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரியே நேர்மையான, கண்ணியமான, கடமை தவறாத புண்ணியவதி என் சகோதரி. உங்கள் அன்புக்கு மிகவும் பாத்திரமானவங்க, நீதி கேட்கும் மங்கை, உங்கள் சொந்தம், நம் குடும்ப வாரிசு. சன் டிவி நீ பாக்குறது தெரியும், விஷயத்துக்கு வா. எனவே இந்த பஞ்சமி நாயகி தான் நிம்மதி உங்கள் சாய்ஸ். இவங்களை ஏகமனதாக தலைவியாய் தேர்ந்தெடுக்க நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். ஆமா, சின்ன பாப்பா வாழ்க, சின்ன பாப்பா வாழ்க, சின்ன பாப்பா வாழ்க. சும்மா இருக்கியா? இவ்வளவு பெருசுக்கு தலைவர் பேருந்து தொல்லை பண்ண போதாது. ஒரு யூத் வேணுமையா? பெரிய பாப்பா தேர்தலில் நிற்க நான் முன்மொழிகிறேன். சொல்லுங்கயா. பெரிய பாப்பா, 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 பெரிய பாப்பா. என்னடி செட்டப் எவ்வளவு கொடுத்த? நான் ஒன்னும் உங்களை மாதிரி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கல. இதெல்லாம் உண்மையான அன்பு. அது சரி, அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போறது? எலெக்ஷனை பாத்துக்கலாம்யா. சின்ன பாப்பா வாழ்க, சின்ன பாப்பா வாழ்க, சின்ன பாப்பா வாழ்க, சின்ன பாப்பா வாழ்க. அமைதி அமைதி மக்களே, பேசாம இருங்கோ மக்களே. அமைதி அமைதி. என்ன இப்போ? நான் தேர்தலில் நின்று ஜெயிக்கணும், அவ்வளவுதானே? உங்கள் அன்பு தாயாகிய நான் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளேன். உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு நானும் தேர்தலுக்கு தயாரா இருக்கேன். சேலஞ்ச். சேலஞ்ச். இப்படி திடீர்னு வந்து என்கிட்ட பணம் கேட்டா பணத்துக்கு எங்க போறது? தெரியாம தான் கேட்கலாம். உன்னை யாரு எலெக்ஷன் நிக்க சொன்னா? பேசாம எலெக்ஷன் என்ன வாபஸ் வாங்கணுமா? என்னால முடியாது. ஏன் உங்க அம்மா வாபஸ் வாங்க வேண்டியதானே? அவங்க மட்டும் 1000 கணக்குல செலவு பண்றாங்களே எலெக்ஷனுக்கு. நான் பண்ண கூடாதா? இந்த ஆத்துல எனக்கு மட்டும் உரிமை இல்லையா? ஐயோ, அம்மா கிட்ட நிறைய பணம் இருக்கு, செலவு பண்றா. அப்பா நீங்க சொல்றேன் நான் ஒண்ணும் இல்லாதவனே. ஐயோ பாப்பா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்ப எந்த அர்த்தத்தை சொன்னீங்க? ஏனா உங்களை நான் சும்மா எதார்த்தமா தான் சொன்னேன். புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க அம்மா கூப்பிட்டு உங்களை மிரட்டி இருக்காங்க. அதான் நீங்க கட்சி மாதிரி கட்சி தாவறீங்க. ஐயோ பாப்பா, ஏன் இப்படி அநியாயமா பெண்ணாத்திட்டு இருக்க? யாரு? நான் பெண்ணாத்துறேனா?
இப்படியே உங்களை விட்டு வச்சா சரியா வராது. இது பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கண்டிப்பா எனக்கு பணத்தை கொடுத்து ஆகணும். This is my order. ஐயோ பாப்பா செல்லம் தங்கம் பட்டு ராஜாத்தி கண்ணு 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 தங்கம் செல்லம் பட்டு இப்படி திடுதுப்புன்னு ஒரு ஆர்டர் போட்டா நான் பணத்துக்கு எங்கடி சொல்ல போவேன்? சும்மா கொஞ்சாதீங்க. இந்த கொஞ்சலுக்குலாம் மயங்குறவன் நான் கிடையாது. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் உங்க அம்மா மடியில கொட்டுறீங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இல்ல கொத்து கொத்தா நகையை போட்டுக்கிட்டு சிலிப்பிக்கிட்டு தெரியறாங்களே உங்க அம்மா, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வித்து நான் கேக்குற பணத்தை கொண்டு வாங்க. ஏண்டி அந்த சாமியார்களோட மோசமா இருக்கியே, எங்க அம்மா கிட்ட திருட முடியுங்கிற? ரிசர்வ் பேங்கே திருடிடலாம். சும்மா வளவள கொடக்கலான்னு பேசாதீங்க. இது பாருங்க, 24 hours டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள பணத்தை கொண்டு வாங்க. இல்லன்னா சாகர வரைக்கும் மொட்டை மாடியில பாடுங்க. நம்ம 2 பேரும் தானே தனியா. தனியாவா? ஐயோ இவன் என்ன இப்படி ஆயுள் தண்டனையோட மோசமான தண்டனை கொடுத்துட்டு போறா? பணத்துக்கு வழி பண்ணுமே. அப்பா கிட்ட கேப்பமா? அந்த பரதேசி போன மாசம் வாங்கின 10 ரூபாய் பாக்கியே இன்னும் கொடுக்கல. சொல்ல முடியாது, அம்மா கிட்ட சுட்டு வச்சிருக்கோம். அப்பா ரொம்ப அபூர்வமா தான் இருக்கு இல்லையா? வணக்கம் அண்ணே. வாப்பா. நீங்க தேர்தல் செலவு சொன்னீங்களே, பேனரு, போஸ்டர், மைக் செட்டு, வண்டி செலவு, பிரச்சாரத்துக்காக எக்கச்சக்கமா செலவுண்ணே. இந்த பாருப்பா, சும்மா வளவல்னு பேசிக்கிட்டு இருக்காத. எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லு. நீ சொல்றத வச்சு தான் நான் மேல் இடத்துல சொல்லணும். கிட்டத்தட்ட 30,000 to 35,000 ஆகுண்ணே. கரெக்டா சொல்லியா? 30,000 35,000? 35,000. அப்படியா? ஆமா. இங்கே இரு, இதோ வர்றேன். இரு. வாப்பா அந்தோனி. ஏஜென்ட் கிட்ட விசாரிச்சேன்ப்பா. எலெக்ஷன் செலவுக்கு 50,000 ரூபாய் பணம் வேணுமா? 50,000? கொஞ்சம் இருங்க வரேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? வணக்கம் பண்ணிருந்தேன். வணக்கம். ஏஜென்ட் கிட்ட கேட்டேன், 60,000 ரூபாய் செலவாகும் சொன்னாரு. அப்படியா? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். பட்டாபி சார், பட்டாபி சார், பட்டாபி சார், எலெக்ஷன் செலவுக்கு 70,000 செலவாகுமா? எவ்வளவு கேக்குற? 70,000. 70,000. யூ மீன் 70,000? 70,000 சார். கத்தாதையா, இங்கே இரு, இது வந்துட்டேன். சரி. யார்? ராஜகோபாலா? அவன் சரியான பொண்டாட்டிக்கு பயந்த வயலா இருக்கே. நம்மள வரலாம் கிடையாது. இருடா. இல்ல இது வேற இந்த. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சொல்லு சொல்லு. அது எலெக்ஷன் செலவுக்கு ஏஜென்ட் 1 லட்சம் ரூபாய் கேட்குறான். 1 லட்சமா? இல்ல 1 லட்சம் ரூபாய் கேட்குறான். ஐயோ, நான் போய் சின்ன பாப்பா கிட்ட கேட்டுட்டு வரேன். உன்னோட பரதநாட்டியம் ஆடி கத்தி கத்தியோ என் உயிர் போகுது. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவியே? இந்த வயசுல டான்ஸ் எல்லாம் எதுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க சின்ன பாப்பா? பிளாக் எல்லாம் ஒயிட் ஆக்கின்னு இருக்கேன். ஒயிட்டை பிளாக் ஆக்கின்னு ஒத்துக்க மாட்டாளே. ஏஜென்ட் வந்திருக்கான், ஏதோ எலெக்ஷன் செலவுக்கு பணம் வேணுமா? 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறான். இதெல்லாம் கேட்கணுமா அண்ணா? கொடுக்க வேண்டியதானே? கொடுத்துருவேன். பின்ன ஷாவி விடு. என்ன உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானே எடுத்து தரேன், நடுவில் அடிச்சிடுவேல. இந்தாங்கோ, நன்னா எண்ணி கொடுங்க. 2 lakhs. இங்க பாருங்க, போஸ்டர் நல்லா கிராண்டா இருக்கணும். அப்பதான் இந்த சின்ன பாப்பா செல்வாக்கு என்னன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். நான் குடுக்கற போஸ பார்த்து அவ அப்படியே விழுந்துடணும்னா, குறிப்பா இந்த எதுக்கு ஒரு பஞ்ச பரதேசி நிக்கிறாளே, அவளுக்கு திக்குன்னு இருக்கணும். முடிஞ்சா ஒரு 60 அடிக்கு பீச் ரோட்ல அந்த கார்னர்ல ஒரு கட் அவுட் வைக்க சொல்லுங்க. அதுக்கு தனியா செலவாகுமே, கொடுத்துடலாம் அப்புறமா. ஏன் பக்கத்துல நீங்க நிக்கிற மாதிரி வைக்க போறீங்களா? உனக்கு மட்டும் தான். அப்ப இது போதும், வைங்கோ. நன்னா இருந்தா அப்புறம் பார்க்கலாம். சரி, போங்க. ஐயோ பட்டாபி, போன் பெல் அடிக்கிறதே கொஞ்சம் எடுக்க கூடாதா?
ஃபேன் தான் சுத்தின்னு இருக்க. ஃபேன் ஏன்டா சுத்தின்னு இருக்கு? ஃபோன் அடிச்சா எடுத்து பேசுங்களேன். யார் வேண்டாண்ணே? எனக்கு தெரியும் அபிஷ்டு. ஹலோ, ஓ ட்ரங்காலா? ஹலோ ஹலோ, என்ன இன்னும் கத்தி பேசணுமா? முடியாது, போடாங்க. இவனோட மாரடிக்கிறது பத்தாது, இவனுக்கு ஏத்த போன். நல்ல வேலை இவன் எடுக்கல. பட்டாபி ஃபோன் பேசல, சிரிச்சு நிக்கிறல. கான்ஃபிடென்ஷியல் ஃபோனா, ரகசியமா பேசுறல. நீ பேச வேண்டிய போன். இந்தா ₹1,00,000. ₹1,00,000 கட் அவுட் வைக்கணுமா? எல்லாம் சேர்த்து. என்ன சொல்றேன்? டேய், என்னால பரதநாட்டியம் ஆட முடியலடா. கட் அவுட் வைக்கணுமா? சரி. காதுலயே சேர் போட்டு உட்காந்து பேசலாம் போல் இருக்கு. இதுல இந்த காது வேற. ₹1,00,000 இருக்கு. சரி, அதுக்கே சிரிக்கிறேன் அசட்ட மாதிரி. கட் அவுட் வைக்கணுமாடா? போ, நீங்க போங்க. போ, நான் பாத்துக்கிறேன். இன்னும் போகலையா? போறேன். சிரிப்பா சிரிக்கிறேன். ₹1,00,000 எனக்கு கிடைச்சது. இது பெரிய பாப்பாவோட எலெக்ஷன் செலவுக்கு. பெரிய பாப்பா இதுல 70,000 இருக்கு. எலெக்ஷன் வேலையில உடனே ஆரம்பிச்சிருக்கோம். சரி சார். 30,000 லாபம். பட்டாபி, உன் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்கட. யூ ஆர் கோயிங் டு த பீக், யூ நோ. பெரிய பாப்பா, காஃபி போடுச்சாங்க. இந்தா, நீ கேட்ட ₹35,000. சரிங்க. இத வச்சுக்கிட்டு வேலையை மலமல்னு முடிக்கணும். முடிச்சிடுறேன். ஆமா. அப்பாடி, 25,000த்துல எப்படி எலெக்ஷன் வேலையை முடிச்சிடணும்? ஒரு சொபஸ்டிகேட் இடத்துக்கு வந்தா அப்படி கையாடணும். ஐயே, இது சின்ன பொண்ணு திருட்டுத்தனமா சைட் அடிக்கிற மாதிரி இருக்கு. கையை நல்லா அப்படி மேல தூக்கி அப்படி. ஐயோ, இது டிராபிக் கான்ஸ்டபிள் கை காட்டுற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியலையா? ஒரு பெரிய ஜனத்திரள் அதை பார்த்து அப்படி கம்பீரமா கையாட்டுற மாதிரி. வந்து வந்துட்டு பிடிச்சுக்கோ. இப்படி உனக்கு வகை வகையா கும்பிடு போட தெரியணும். இப்போ உன்னை சுத்தி ஒரே கிரவுடு இருக்கு. அந்த கிரவுடுக்கு நடுவுல நீ பேசுற மாதிரி ஒரு கற்பனை. அப்படி நினைச்சு ஏதாவது பேசி பார்க்கலாம். இல்லாததை இருக்கிறதா எப்படி நான் கற்பனை பண்ணிக்கிறது? அதுல என்ன பெரிய கஷ்டம்? இப்போ இத்தனை வருஷமா மாமா கூட தான் இருக்கார். அவர் இருக்கிறதே இல்லாத மாதிரி நினைச்சு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசலையா? அந்த மாதிரி பேசுக்கோ. டேய் டமாரம், பொத்துரா. ஐயோ, அரசியலுக்கு வந்துட்டு கற்பனை திறன் இல்லாட்டி எப்படி? பொலிட்டீஷியன்னாலே கிரியேட்டிவிட்டி வேணும். இல்லாததை இருக்கிற மாதிரி பேசணும், நடந்ததை நடக்காத மாதிரி பேசணும். இப்படி எல்லாம் பண்ணலன்னா இன்னைக்கு 2 தெருவுக்குள்ள மட்டும் எலெக்ஷன்ல நிக்கிற நீங்க நாளைக்கே ஜெயிச்சு கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஏன் உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் சாதுரியத்துக்கும் மோனிகா அமெரிக்கா பிரசிடென்டா கூட ஆகலாம். என்ன பாப்பா? டேய் டவாரோ, எங்க காதுல தேன் பாய்ச்சிட்ட. நீ சொன்னபடி மட்டும் நடந்துடுதுன்னு வச்சுக்கோ. உனக்கு ஒரு காது கேட்கற மிஷின் வேண்டாம், ஒரு லவுட் ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்துடுற. சுமாரா கேட்கும் காது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். சரிண்ணா, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கறேன். பேரன்பு மிக்கவாளே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என்ன பண்ணேள்? ஐயோ, என்னண்ணா பேசினேன். இப்படி பேசினா முழிச்சுட்டு இருக்கிறவா கூட தூங்கி போயிடுவா. நீங்க பேசுறது நேக்கே கேட்கலையே. நல்லா பலமா பேசுங்க. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அப்படி பேச சொல்லுங்க. உன் பேச்சு நல்லா மப்படிச்சுட்டு வந்தவங்களை கூட எழுப்பும்படியா இருக்கணுங்கிறான். எழுச்சியே பேச சொல்றான். ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன். பேரன்பு மிக்கோர்களே, தாய்மார்களே, இந்திரா நகர் வாக்காளர் பெருமக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா பேசினேன். இன்னும் சேர்த்த பலமா பேசுவோம். யாரு? உன் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம். சும்மா இருங்கண்ணா.
ஒரு ஓட்டுல சரித்திரமே மாறிடுறது. தமிழ் மக்களே, உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். எதற்கு இந்த தேர்தல்? ஏன் இந்த தேர்தல்? யோசித்து பாருங்கள், நன்றாக தெரியும். இதற்கு முன் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியே இதற்கு பதில். எத்தனை கொடுமைகள், எத்தனை இன்னல்கள்! இதை நீங்கள் பொறுமையுடன் தாங்கிக் கொண்ட பொழுது என் கண்களில் இரத்த கண்ணீர் வடிந்தது. இத்தனை காலம் பொறுமையுடன் இருந்த நீங்கள் பொங்கி எழுந்து இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துள்ளீர்கள். உண்மையான நேர்மை